அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் மந்திரச்சொல் எஸ்கே முருகன் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையிலிருந்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க, உந்து சக்தியாக இருப்பாங்க. முதல்ல நம் மீது நம்பிக்கை இருக்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், இப்படி பல்வேறு தருணங்களில் நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, உறுதுணையாக இருந்திருப்பாங்க. இப்படி மிகச்சிறந்த நல்ல மனிதர்களையும் வெற்றியாளர்களையும் நாம் படிக்கும்போது நாமளும் என்ன செய்யலாம், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வகுப்பில் அன்பு செலுத்துங்கள், காலம் குறைவாகவே இருக்கிறது என்ற தலைப்புக்கு தகுந்தவாறு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். அவங்களுக்கு வயது 17 வயது தான். அப்போது அவங்களுக்கு ஒரு விழிப்பு தோன்றுகிறது. ஏன் மற்றவங்க மீது அன்பு செலுத்த வேண்டும், காலம் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்றது தேவாலய சிந்தனையில் எப்போயோதோ அந்த படித்த வாசகம் அவங்களுக்கு மனதில் வருகின்றது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் மருத்துவமனைக்கு போகிறாங்க. நோயாளிகளினுடைய அந்த பரிதாப நிலையெல்லாம் கண்டு அதிர்ச்சி அடைந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறாங்க. அருவருப்பு இல்லாமல் அவங்கள தூய்மைப்படுத்தி அவங்க மீது அன்பு செலுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்த பெற்றோர்கள் கடும் கோபம் அடைகிறாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த தொழில் தான் எனக்கு என்ன செஞ்சுருக்கு, பிடிச்சிருக்கு. நோயாளிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். எனக்கு மிகப்பெரிய பரிசு பாராட்டெல்லாம் வேண்டாம், அவங்களுடைய இதயத்தில் அன்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணியை தொடர்கிறாங்க. இவங்க ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு பெரிய இடத்துல திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறாங்க வரன். இருந்தாலும் இவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ன பண்ணுறாங்க, இவங்க மற்றவங்க மீது அன்பு செலுத்தணும். அதாவது எனக்கு பரிசு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, பாராட்டு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய இதயத்தில் நான் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காலத்தில் அப்போது அந்த பணியில் நர்ஸ் பணியிலெல்லாம் சேர்ந்து வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்கிறாங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, துருக்கி இந்த நாடுகள்லாம் அப்போது போர் நடக்குது. போர் நடக்கிறம்போது நிறைய வீரர்கள் கடுமையாக காயமுற்று அவங்க இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ உடனடியாக இவங்க ஒரு 38 பேரை நர்ஸை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கே போய் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நோயாளிகளினுடைய குடும்ப கதைகளெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பணம் எல்லாம் செய்து உதவி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இரவு நேரத்துலலாம் போய் ஒவ்வொருத்தவங்களையும் நள்ளிரவில் போய் கைவிளக்கோடு ஏந்தி உற்று கவனித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்வாங்களாம். அதனால் இவங்களை கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்னு இவரை அழைத்திருக்கின்றார்கள். இறப்பு சதவீதம் 48% இருந்திருக்கு. அதை இவங்க இவங்களுடைய பணியால் சேவையால் 2% குறைந்திருக்குது. இவங்க சொல்லக்கூடிய மந்திரச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லோர் மீதும் அன்பு செலுத்துங்கள், காலம் குறைவாகவே இருக்கிறது அப்படின்றாங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இவங்களுக்கு கிடைச்ச அந்த நற்பெயரால் 50 பவுண்டு நன்கொடை கிடச்சிருக்கு. அதை வச்சு நர்சிங் பள்ளி நிலையமெல்லாம் தொடங்கியிருக்கிறாங்க. அதற்கடுத்து இவங்க அந்த நர்ஸ் பயிற்சிக்கு படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அப்போது குறைவாகத்தான் இருந்திருக்கு. அப்போ இவங்க 12 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தாங்களாம். எழுந்திருக்கக்கூட முடியாத ஒரு நிலையிலும் கூட இருந்திருக்கிறாங்க. 200 புத்தகங்களை அந்த செவிலியர்களுக்கு தேவையான பயிற்சி புத்தகங்களை எழுதினாங்களாம். அதுதான் இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு செவிலியரை பயிற்சி பெறவங்களுக்கு கூட அது ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செஞ்சுருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பு செலுத்துங்கள், காலம் குறைவாகவே இருக்கின்றது. இவங்க இறுதி வயது 90வது வயதில் என்ன செஞ்சிட்டாங்க, மரணம் அடைந்துட்டாங்க. இன்றைக்கு அவங்க இறந்து போனாலும் அவங்க செய்த அந்த சேவைகள் மூலம் மக்கள் மனதில் என்றும் என்ன செய்கிறாங்க, இடம் பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களை நம்ம இன்றைய வகுப்பில் பார்த்துருக்குறோம். நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி வெற்றி அடையணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நன்றி.